Hello everyone, welcome back to my channel. Nanda Imtiaz and this is the 5% Club. இது ஒரு மார்க்கெட் அனாலிசிஸ் வீடியோ. ஸோ லெட்ஸ் கெட் ரைட் இன்டு இட். கைஸ், இது எந்த மாதிரி டிப் கிடையாது, ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இது ஜஸ்ட் என் வியூ ஆன் மார்க்கெட். நாளைக்கு நான் எப்படி ட்ரேட் பண்ண போகிறேன், என்ன ட்ரேட் பண்ண போகிறேங்கிறத இதில் பிரேக் டவுன் பண்ண போகிறேன். ஓகே, இன்றைக்கி நிஃப்டி நமக்கு என்ட்ரியே கொடுக்கல, ஏன்னா இன்றைக்கி டேரெக்டாக கேப் அப் ஓப்பன் ஆகிடுச்சு. கேப் அப் ஓப்பனே மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ஸோ நான் நாளைக்கு எங்கே ட்ரேட் பண்ணுவேங்கிறத சொல்கிறேன். ஒருவேளை நிஃப்டி இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிடுச்சு. ஓகே, பிரேக் பண்ணிவிட்டு 2168க்கு மேலே போக ஆரம்பிச்சிச்சுன்னா நான் பை பண்ணி ஹோல்ட் பண்ணுவேன். ஓகே, ஆனால் இங்கே நிறையா ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும். அது போக வந்து ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் ட்ரேட் பண்ணும், அதுதான் அட்வைசபிள். இது எல்லாமே ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இதெல்லாம் ரொம்ப சாலிடான ரெசிஸ்டன்ஸ், அதுவும் ஃப்ரெஷ் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இங்கேருந்தெல்லாம் வந்து ஒரு டிப் வாங்கி போகிறக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ இது கொஞ்சம் பார்த்து ட்ரேட் பண்ணும். ஓகே, ஷார்ட் எங்கே பண்ணுவோம் அப்படின்னா, இதே ட்ரெண்டில் ரெஸ்பெக்ட் பண்ணி திரும்பிடுச்சு நிஃப்டி அப்படின்னா 21,634க்கு கீழே 635க்கு வர ஆரம்பிச்சிச்சுன்னா நான் ட்ரேட் பண்ணிடுவேன். அதாவது டவுன் சைட் மூமெண்டம் ஷார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஓகே, இப்போ எங்கேயுமே அக்ரெசிவாக பை பண்ண மாட்டேன், அக்ரெசிவாக செல் பண்ண மாட்டேன். ரொம்ப பாசிவாக ஒரு லாட்டில் தான் ஒர்க் பண்ண போகிறேன். பிகாஸ் மார்க்கெட் மைட் கோ வாலடைல் டுமாரோ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் பேங்க் நிஃப்டி ஆல்சோ த சேம் ஸ்டோரி. இது ஒரு ட்ரெண்ட் லைன். இந்த ட்ரெண்ட் லைனோட பிரேக் ஆகிடுச்சு. ஓகே, இதுதான் இந்த ட்ரெண்ட் லைனோட பிரேக் ஹை. நாளைக்கு மோஸ்ட் ப்ராப்ளி இப்படி ஒரு மொமெண்டம் பார்த்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்துட்டு இங்கே பை பண்ணுவேன். ஓகே, இதுதான் என்னோடய பை லெவலாக இருக்கும். அதாச்சும் இங்கே ஒரு நல்ல எனக்கு கேண்டில் கிடைக்கணும், இல்லாட்டி இதுதான் சேஃப் பை. அதாச்சும் 4835க்கு மேலே 48305க்கு மேலே ஒரு சேஃப் பை இருக்குது. இது கொஞ்சம் ரிஸ்கியானவங்க வாங்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல தான் பை பண்ணுறது சேஃப், ரொம்ப சேஃப். ஓகே, ஸோ திஸ் இஸ் நிஃப்டி. ஷார்ட் எங்கே பண்ணுவோம் அப்படின்னா 48,046, அதாவது 48,046 கீழே வர ஆரம்பிச்சுன்னா ஷார்ட் பண்ணுவேன். அக்ரெசிவாக கிடையாது, இன்னுமே வந்து நிறைய ரெசிஸ்டன்ஸ் மேலே இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுறது தான் அட்வைசபிள். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் யூஎஸ் ஆயில். டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தா ஒரு பெரிய ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. ஓகே, டெய்லியில் ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. இது 4 டைம் டச் ஆகிடுச்சு. ஓகே, பார்த்தா தெரியும். 1 2 3 and 4 5 5th டைம் இது டச் ஆகிருக்கு. டச் ஆகிட்டு இப்போ மார்க்கெட் வந்துட்டு கீழே வர்றதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கு. ஒரு வேளை இது பிரேக் ஆச்சுன்னா நம்ம நல்ல அப்சைட் மொமெண்டம் கண்டிப்பாக பார்க்கலாம். அதாச்சும் நிறைய இடத்துல சப்போர்ட் வாங்கி அப்சைட் மொமெண்டம் போகும். இப்போ இது டவுனில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ட்ரெண்டை மட்டும் ட்ரேட் பண்ணுவோம். ஒரு வேளை மார்க்கெட் $71.15 கீழே வர ஆரம்பிச்சதுன்னா கண்டிப்பாக ஷார்ட் பண்ணுவேன். அது வரைக்கும் இது வந்து நம்ம கீழே விலை பொறுத்த வரைக்கும் நோ ட்ரேடிங் ஜோன். ஓகே, இங்கே ஒரு ஷார்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அதே மாதிரி இந்த ட்ரெண்ட் லைனில் நமக்கு இங்கே ஒரு 1:3 ட்ரேட் கிடச்சிது. அதாவது இந்த இடத்துல நம்ம என்ட்ரி பண்ணோம், இங்கே வரைக்கும் ஹோல்ட் பண்ணோம். 1:3 விச் வாஸ் வெரி குட். அதுக்கப்புறம் நம்ம எக்ஸிட் பண்ணிட்டோம், ஹோல்ட் பண்ணல. ரீசன் என்னென்னா சிம்பிள். ரீசெண்டாக இங்கே ஒரு செல் ஆஃப் ஆகிருக்கு, அது ஒன்று தான் ரீசன். ஓகே, அதனால் ஈஸியாக வரும்னு தெரியும் கீழே. அதனால் அது ஒரே ரீசன் தான் நம்ம 1:3 எக்ஸிட் பண்ணிட்டோம், ஹோல்ட் பண்ணல. இங்கே நெக்ஸ்ட் நம்ம எங்கே ஷார்ட் பண்ணுவோம்னா $71.15 கீழே மார்க்கெட் வர ஆரம்பித்தா நம்ம ஷார்ட் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் கோல்டு. இந்த இடத்துல நேற்று நமக்கு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம எக்ஸிட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன ட்ரேட் எடுத்திருக்கேன். இது ஒரு நியூ செட்டப். ஓகே, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனில் போயிருக்கும். இந்த செட்டப்பில் ஒரு ட்ரேட் எடுத்திருக்கேன். ஆல்மோஸ்ட் காஸ்ட்டில் இருக்குது. மோஸ்ட்டாக இப்போ நான் எக்ஸிட் பண்ணிடுவேன் இது. அதே மாதிரி எங்கே ஷார்ட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தா 2026 கீழே வரந்துச்சுன்னா ஷார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன் ஆன் கோல்டு. ஓகே, வி ஹவ் 4 ஸ்டாக்ஸ் இருக்குது நமக்கு ஸ்விங் ட்ரேடுக்கு. ஃபர்ஸ்ட் இஸ் என்டிபிசி ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுத்ததுக்கப்புறம் திருப்பி ஒரு கன்சாலிடேஷன் பிரேக் அவுட். அதாச்சும் 317 322 இந்த கேப்பில் எங்கே கிடைச்சாலுமே நான் வந்து கண்டிப்பாக பை பண்ணுவேன். பை பண்ணி ஸ்டாப் லாஸ் வந்துட்டு 310 இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் என்டிபிசி விச் இஸ் புல்லிஷ் அண்ட் லுக்கிங் குட். நெக்ஸ்ட் இஸ் பவர் கிரிட் அதே மாதிரி தான் நல்ல 1:9 ப்ராஃபிட் கொடுத்துச்சு. நம்ம இங்கேயும் என்ட்ரி பண்ணோம், இது வரைக்கும் நமக்கு ப்ராஃபிட் கொடுத்துச்சு. இப்போ நம்ம எங்கே ட்ரேட் பண்ணுவோம்னா நமக்கு 238 ரூபீஸ்லேருந்து 242 ரூபீஸ் இந்த கேப்பில் எங்கே கிடச்சாலுமே என்ட்ரி பண்ணுவோம். ஸ்டாப் லாஸ் வந்துட்டு 235 ரூபீஸில் இருக்கும். ஓகே, தட் இஸ் ஃபார் பவர் கிரிட். நெக்ஸ்ட் இஸ் மணப்புரம் ஃபினான்ஸ் ஆன வீக்லி டைம் ஃப்ரேம் ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. இந்த ரெட் கேண்டில் லாஸ்ட் வீக் ஃபுல்லாக ட்ரை பண்ணி கூட கீழே வரல. க்ரீன் கேண்டில் இந்த வீக் ஃபுல்லாக மாறிடுச்சு. ஸோ நாளைக்கு எங்கே ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னா, ஒருவேளை மார்க்கெட் 173லேருந்து 178 ரூபீஸ்க்குள்ளே எங்கே எனக்கு கிடச்சாலுமே வந்துட்டு நான் பை பண்ணுவேன். என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்துட்டு 167 ரூபீஸில் இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன்று டாடா கெமிக்கல் வீக்லி டைம் ஃப்ரேமில் ஒரு நல்ல ஒரு பெனண்ட் பார்த்தா, ஒரு பெனண்ட்டில் ஒரு பிரேக் அவுட் கொடுத்து இது ரீசெண்ட் ரெசிஸ்டன்ஸ் அதையும் பிரேக் அவுட் கொடுத்து சர்வைவ் ஆகிடுச்சு. ஓகே, இது எப்படி ட்ரேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா இந்த
இந்த ஹைக்கு ரிட்டர்ன் வந்து இங்கே சப்போர்ட் வாங்கிடுச்சா இன்னி மேலே போகும். ஸோ நாளைக்கு எனக்கு 1102லேருந்து 1136 இந்த ரேஞ்சில் எங்கே கிடச்சாலுமே நான் வந்து பை பண்ணுவேன். பை பண்ணி என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்துட்டு 1079. ஐ நோ திஸ் இஸ் வெரி பிக் ஸ்டாப் லாஸஸ், பட் நம்ம ஸ்விங் ட்ரேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இட் இஸ் கன்சிடரபிளி ஓகே. ஸோ தட்ஸ் இட் கைஸ். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். இன்றைக்கி வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு எதாவது இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் கண்டென்ட் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் முடிஞ்ச அளவுக்கு என் கண்டென்ட் ரீச் ஆகும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பாய்.